1000 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் பிளாக் பெட்டல் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்க முன்னாடி போன எபிசோட பார்த்து வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் உங்களுக்கு தலைதல புரியும். ஏன்னா அந்த எபிசோட கன்னியூ பட்டு தான் இதுவும், அதனால் அதை பார்த்து வந்துருங்க. அதை பார்க்காம இந்த எபிசோட வந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அதனால் தயவு செஞ்சு அந்த எபிசோடையும் பார்த்து வந்துருங்க. அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் லைக்லாம் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம சேனலில் பார்க்குறவங்க முடிஞ்ச ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் லைக் மட்டும் பண்ணி விட்டால் போதும். அதே மாதிரி இந்த எபிசோட நிறைய ட்விஸ்ட் டான்ஸ் இருக்கும், நிறைய த்ரில்லிங் இருக்குது, ஒரு மாசான ஃபைட்டும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் எந்த சீனையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த எபிசோட அடுத்த பாட்டுக்கான லிங்க்கும் இதில் இருக்கும். சரியா? வளர்ந்து பேசாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது கோஜனிமி தமிழ். நாம கோஜ கைஸ். ஃபஸ்ட் என்ன கட்டுறாங்கன்னா, இந்த செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அந்த ரெட் லேடியும். அவங்க 2 பேரும் நல்லா செஸ் விளாண்டுட்டு இருக்கும்போது, உங்கள் அம்மா எனக்கு வந்து சிஸ்டர் தான், உங்கள் பேரண்ட்ஸ் கொண்டதுக்காக நீ ஒன்றும் ரிவெஞ்செலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், அது ரிவெஞ்ச் மட்டும் பண்ணனா அது வெறும் சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கும், வேறு ஒன்றும் தராது அப்படி சொல்லுவாங்க. அதில் அந்த இடத்துல கிடச்சது தான் அந்த ரிங்கும். அந்த ரிங்கை இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோ வச்சுப்பான். அந்த ரிங்கை காட்டினாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லுவான், எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது, நீ பிறக்கும்போது எப்படி இருந்தேன்னு. குட்டியாக நீ ஒரு க்யூட்டாக இருந்த, ஆனால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணு அப்போ உனக்கு இது பண்ணேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னோட ரியல் பையன் மாதிரி இருக்குது. அதே மாதிரி செபாஸ்டியன் கிட்ட போகும்போது அவனை நல்லா பார்த்துக்கோ, அவன் எப்போவுமே அவங்ககிட்ட இருந்து போயிடாத, அவனை விட்டு விலகிறாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்பயும் நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம செபாஸ்டியன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நான் உங்களுக்காக வந்திருக்கேன் மேடம்னு சொல்லிட்டு வெளியே ஆகும்னு சொல்லுவான். அப்போ இங்கே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம செபாஸ்டியன் வர நிறைய வாட்டி போட்டு பார்த்துட்டேன், ஆனால் அந்த சேம் ரிசல்ட் தான் வருது. அங்கே நடந்த சம்பவத்துக்கும் விஸ்கவுண்ட்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன்னா பின்னாடி இருந்து வேறு யாரோ பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்கிற, இது என்கிட்ட சொல்லவே இல்லை நீ அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க செபாஸ்டியன் கிட்ட. நான் உங்ககிட்ட நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னோடனே, அது விஸ்கவுண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ஏதோ விளாட்டுக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் என் மாஸ்டர் சொல்கிறது தான் செய்வேன், நீங்கள் இப்போ கமெண்ட் கொடுத்தா கூட அவங்க சோல்ஜராகவும் இல்லைன்னா அவங்க வாழாவும் மாறுவேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது அந்த இடத்துக்கு தான் காட்டுவாங்க. லண்டனில் வந்து இவங்க நின்றுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்ப்பாங்க, அவன் எப்படி தான் இது பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே இங்கே இவன் கத்திட்டு இருப்பான் விளாட்டுக்கு. அப்போ ஒரு சத்தம் கேட்கும். இவனும் நம்ம இரவும் ஓடி போய் அந்த கதவை திறப்பான். ஓடி போய் கதவை திறந்த உடனே அங்கே ஒரு பொண்ணு செத்து கிடப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம செபாஸ்டியன் கண்ண மூடிடுவான், அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்ண மூடின உடனே அங்கேருந்து ஒருத்தன் வருவான். ஓ நீங்களா, உங்களால் நிறைய குழப்பம் ஆகிட்டு ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொன்னோடனே, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் இல்லை, இது நான் வரதுக்கு முன்னாடி இங்கே இப்படி ஒரு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே, ஓ நீங்கள் உங்கள் பொய்யான நடிப்பெல்லாம் இங்கே போடாதீங்க, உன்னை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. நான் ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் காட்டி கண்ணெலாம் மாட்டி அப்படியே ஒரு நல்ல மாதிரியே வருவான். ஆகிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். எனக்கு தெரியுது நீ ஒரு லாயலான ஒரு டாகோட வேலை தான் பார்த்துட்டு இருக்க, நான் காட்டுறேன் ஒரு லேடி கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி இதை நம்ம பண்ணலாம் செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான். அப்போ 2 பேரும் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ தான் நம்ம ஒரு உண்மையான கலரில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் நம்ம 2 பேரும். நீ ஒரு டீமன், ஆனால் எப்படி தான் நீ ஒரு பட்லராக இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விதத்தை பொறுத்து, நான் ஒரு கிரிம் ரிப்பர் அப்படின்னு சொல்லுவான். அது சொல்லுவான், ஒரு காடா, நீ ஒரு காடனா எதுக்கு பட்லர் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். யார் அது அப்படின்னு கேட்கும்போது, அந்த அப்போ தான் நம்ம காட்டுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கண்ணில் அந்த கையை கண்ணில் இருப்பான். பார்த்தா இந்த ரெட் லேடி தான், இவளை தான் இப்படி காட்டியிருப்பாங்க. அவன் வந்து நான் ரொம்ப தப்பு கணக்கு போட்டேன், இப்படி ஒருத்தன் இவனை கிராலை கண்டுபிடிச்ச ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ பற்றி கேட்பான், நீ உன் சொந்த குடும்பத்து மாதிரி டவுட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீ ஜாக் த ரிப்பர்னு தெரிஞ்சு அந்த டவுட்டே வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்போவுமே இவனை போட்டதில்லான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் தான் மேடம் ரெட், அவன் தான் கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தான் ஜாக் த ரிப்பர் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க எல்லாரும் ஒரு வேலைக்காக அங்கே சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் ஒர்க்கில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இவனும் இன்னும் உயிரோடு இருக்கிறது மேரி கேள்வி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளையும் கொண்டுட்டீங்க, இனியால் அவளை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ அதுக்கெல்லாம் ஒன்று பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்பவும் உங்களால் என்கிட்ட செஸ் ஆட முடியாது சொன்னோடனே, அதில் நான் இனிமே கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்ட சொல்லுவாங்க. பக்கத்தில் போவோம் நம்ம செபாஸ்டியன் வந்து தடுத்து விட்டு இது மட்டும் பட்டுச்சுன்னா அவங்க ஸ்டோவில் அப்படியே அழிச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே, நான் இதுக்காகவே நிறைய இதெல்லாம் செட் பண்ணேன், ஒன்று யாராக இருந்தாலுமே எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இதில் பட்டவனே செத்து போயிடுவாங்க, நான் கொஞ்ச நாள் இன்ஆக்டிவாக இருந்தேன், அதனால தான் இப்போ எனக்கு இது பவரே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். நான் லவ்வில் ஏன்னா நான் அவளை லைக் பண்ணுறேன்னா அவளோட ஹேரோட ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் அக்லியான கேர்ள்ஸுக்குலாம் அந்த ரெட் பிளட்டால் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, வா செபாஸ்டியன் நான் அவனை காட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஒரு பட்லர், நான் எப்போவுமே ஒரு ஓனருக்கு நல்லா தான் இருப்பேன், ஓ செபாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் பவரை ரிலீஸ் பண்ணுவான். அவன் பவரை ரிலீஸ் பண்ணோடனே, நான் கமெண்ட் பண்ணுறேன் அந்த குயினோட நேமில், நீ போய் அவனை அழிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி செபாஸ்டியன் ஓகே மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஃபைட்டு தரமாக நடக்கும், இவன் டாச் பண்ணி போவான். செமையாக டாச் பண்ணுறது செபாஸ்டியன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுவான். ஒரு முக்கில் வச்சு அடிச்சிடுவான். அடிச்சுட்டு என்ன சொல்லுவான், உன்னையால் இனிமேல் இப்போ எஸ்கேப்பே ஆக முடியாது, எப்படி இருந்தாலும் ஏதாவது உன் கை போகும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சமாக பெயின் ஆகும் அப்படி சொன்னோடனே இந்த ரெட் லேடி சொல்லுவாள், நம்ம இதை வாட்ச் தான் பண்ண முடியும், இந்த வாட்ச் டாக்கோட இப்போ நீ அன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வருவான். கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் சைட்லேயே ஒரு கீழே போட்டுருவான். கீழே போட்டோடனே, நீங்கள் ஒரு டாக்டர் தானே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது, கழுத்தை பிடிச்சிட்டு அப்படிலாம் ஒன்று பிறக்க
பார்க்கவே இல்லை இந்த இடத்துல, எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டே வருவா. அப்போ இவ கண்ணில் அவள் சிஸ்டரை பார்ப்பா. சிஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே ரத்தம் தெரிக்கும். நம்மளும் அவன் செத்து போயிட்டான், நம்ம ஹீரோ பிடிச்சா பின்னாடி வருவான், செபாஸ்டியன் நில்லு அப்படின்னு சொன்னோடனே அவங்களை கொல்லாத அப்படின்னு சொன்னோன்னே அப்படி நின்றுவான். அவ்வளோ வேகத்தில் வந்துவேன். அப்போ நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு விட்டுட்டு இருப்பான். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும். செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்ப்பான். பார்த்தோன்னே உனக்கு சம தைரியம் தான்டா செபாஸ்டி, அந்த ஒரு சின்ன பையனுக்காக உன் உடம்பே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஒருத்த கையை இது பண்ணிட்டு தான் வருவான். அப்போ சொல்லுவான், நீ கம்பேர் பண்ணும்போது இந்த லேடி அவ்வளோவா இது இல்லை, இவளை இந்த பையனை தூக்கி வீசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை இது முடியாது. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நடக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோட அம்மா அப்பாவும் காட்டுவாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருப்பா. அதனால் என்னால் இது பண்ண முடியாது, இவனை கொல்ல முடியாது என்னால் அப்படின்னு சொன்னோடனே என்ன பேசுகிறீங்க, உங்களால் இவனை கொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இவனை தூக்கி போடவும் முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம். டக்குன்னு அந்த ட்ரில்லர் மிஷினை தூக்கி இறக்கிடுவான். இறக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ரெட் ரிம் வந்து சொல்லுவான். கிரால் வந்து பார்த்தியா என் சூப்பர்வைசர் ஆர்டரில் தான் இது எல்லாமே நடக்குது, அதனால் எப்படி விட்ட வாழ்க்கையை இவங்களாம் வாழ்கிறாங்க பார்த்தியா, ஒரு ட்ராமட்டிக் பெயினால் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ஒரு இது நடக்கும். அப்போ அவங்க பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ இந்த ரெட்டரை பார்த்து நல்லா இருக்கா இவ அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவளுக்கும் அவங்களுக்கு தான் மேரேஜ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவங்களும் லவ் பண்ணுவாங்க, அவரும் லவ் பண்ண மாட்டார், லவ் பண்ணுவாரா தெரில. அப்புறம் என்ன ஆகும், இந்த மேரேஜ் கேன்சல் ஆகி நம்ம ஹீரோட அம்மா கூட நடக்கும். அது நடக்கும்போது நம்ம ரெட்டரும் பார்த்துட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதுலேயும் பாட்டிலேயும் மீட் பண்ண ஒருத்தனை கல்யாணம் கட்டிப்பாங்க, அவங்களையும் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு இதில் இவங்களுக்கு தெரியாது ஆம்பளை பிள்ளை பார்க்கும்போது அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க புருஷன் ஸ்பாட்லேயே விட்டு தெரிவார். இவங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டுனால கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு பிள்ளையும் இருக்காது. எல்லாமே இவங்களை விட்டு வேலைக்கு போயிருமா. வேலைக்கு போனவங்க இவங்க தலைமையில் இருப்பாங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் கிடைக்கும். அப்போ இவங்க வீட்டுக்கு வரும்போது ஹீரோட அம்மாவும் அப்பாவும் செத்து போயிடுவாங்க அந்த நேரத்தில். அப்போ இவங்களும் எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்தில் இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதனாலே அவங்க சைக்கோவாக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிள்ளை இல்லாதனால நிறைய எனக்கு அவங்ககிட்ட இருக்கிறது எனக்கு எப்போவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொலை பண்ணி எல்லாரையும் அந்த ரெட்டாலேயே அவங்க கையை இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அப்புறம் தான் இவனை பார்த்தாங்க இந்த ரிப்பரை. இவனும் வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் நாளில் தான் தெரியும் நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இவங்க கூட இந்த பிளாக் பட்லர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க. அப்போ இவனையும் சந்திச்சு எப்படியும் நீ நல்லா இருக்க, நீ மட்டும் தான் இந்த தப்பிச்சிருக்க, தேங்க்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு இவனை நல்லா கட்டி பிடிச்சிப்பாங்க. ஏன்னா இவனை பார்க்கும்போது அவங்க தங்கச்சி அவங்க சிஸ்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைடில் இந்த கொலைகளையும் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க கூட சேர்ந்து. அதே மாதிரி தான் அந்த லாஸ்டினோட இவங்க அப்படியே கீழே விழுவாங்க. கீழே வந்து அப்படியே படுத்துருவாங்க. கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி பெண்களாக தான் எனக்கு பிடிக்கிறதே இல்லை இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரொம்ப போரிங்கான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ரெட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ இனிமேல் நீங்கள் இந்த தகுதி இல்லை இந்த ரெட் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு இவன் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிப்பான். வேர் பண்ணிட்டு அப்படியே அவங்க கண்ணை மூடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து மூணு என்ன பண்ணிகிட்டு இருக்க செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லுவான். எனக்காக அவனை நான் சொல்கிறேன், அவனுக்கு நீ கொல்லணும் அந்த ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பின்னாடி போயிட்டு என்னடா இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். உனக்கு நான் ஒரு கிரேட்டஸ்ட்டான ப்ரெஷரை காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கத்தி எடுத்து வீசுவான். நம்ம 2 பேரும் அந்த எவனோட ஃபீலை உணர்வோம் அப்படி சொன்னோடனே அப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு போட்டு புரட்டி அடிப்பான். அடிச்சுட்டு நிற்பான். டேய் நீ என்னடா பண்ணுற, அந்த பொண்ணோட முகத்துக்காக நீ வந்து சண்டை போடுறியா அசுரனை அப்படி சொல்லிட்டு, நான் ஒரு மான்ஸ்டர் டெவிலஸ் பட்லர் அப்படின்னு சொல்லுவான். ஒரு டெவிலால் கடவுளை கொல்ல முடியும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் முடியாது, என் மாஸ்டர் நினச்சா முடியும், நான் இன்னும் பண்ணுவேன், உங்கள் மாஸ்டருக்காக நீ செய்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டெவில் இந்த டெத்து இதால் வெட்டினா உன் சோல் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படி சொன்னோன்னே எல்லாமே என் மாஸ்டருக்கு தான் அப்படி சொல்லுவான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த எபிசோடு இது வரைக்கும் போட்ட எல்லா அனிமலையுமே நான் உங்களுக்காக ஒரு இடத்துலையும் கதையை ஆல்ரெடி பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி அது கொஞ்சம் சில பேருக்கு புரியாது, அதனால் அதை மன்னிச்சிக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணி விட்டுருங்க. 1K இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது, எப்படியாவது நம்ம போக வச்சுருங்க சரியா. அதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித்தமிழ். பை பை கைஸ், லவ் யூ.